வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து ஜோஷுவா அப்படிங்கிற நண்பர் வந்து ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ்க்கு அப்கிரேட் ஆகிருக்கேன் ப்ரோ. அதனால் என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் போட்டிருக்காங்க. ஸோ 17 ப்ரோ மேக்ஸ் ஒரு ஷார்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்ட் ஃப்ரம் மை ஐஃபோன் அப்படிங்கிறத இந்த மெயிலில் பார்க்க முடியுது. ப்ரீவியஸ்லி ஐ வாஸ் யூஸிங் கேலக்ஸி A13. ஸோ இது வந்து ஒரு டிராஸ்டிக்கான அப்கிரேடுங்க. எங்கேருந்து எங்கே போயிருக்காரு பாருங்க. கேலக்ஸி A13ங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மிட் டயர்னு சொல்கிறதோட லோ மிட் டயர் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபோனில் இருந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் போய் லேண்ட் ஆகிருக்காரு. கண்டிப்பாக இவருக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இடங்களில் மாறலாம். அண்ட் ஒரு சில இடங்களில் வந்து இருந்தாலும் என்னதான் ₹1,00,000 மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃபோனில் போய் லேண்ட் ஆகியிருந்தாலும் சில விஷயங்களை ஒரு மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இப்போ சாம்சங்கில் வந்து நேட்டிவாகவே கால் ரெக்கார்டிங் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண முடியும். சரி, நம்ம பார்ப்போம். ஸோ இதில் என்னென்னா, ப்ரைமரி ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஐ ஈவன் சென்ட் அ ஷார்ட் ரிவ்யூ ஆஃப் இட் டு இன் ஜிமெயில். நவ் ஐ ஹவ் ஸ்விட்ச் டு ஐஃபோன் 17 Pro Max as my daily device and I plan to use it for the next 3 to 5 years without changing phone because this one completely meets my expectations. ஸோ ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் செஞ்ச இந்த மூவ் வந்து எனக்கு எந்த விதத்துலேயும் எங்கேயும் பிரச்சனையே அமையலை, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிஸ்பிளே ஆன் திஸ் ஃபோன் இஸ் ஸ்பெக்டாகுலர். த கலர்ஸ் ஆர் ஸோ பியூட்டிஃபுல், எஸ்பெஷலி வென் ஐ டர்ன் ஆன் ட்ரூ டோன். Everything looks more natural and even more stunning. Every text looks sharp and overall I am very happy with the display quality. Brightness is amazing too. Even under bright sunlight, the screen stays sharp and readable. I don't usually exaggerate over a phone, but since my previous phone was a budget device, everything here feels like a totally new experience ஆண்டவரே. இதுதாங்க ஃபேக்ட்டு. நம்ம வந்து எப்பயுமே என்ட்ரி லெவல் ஃபோன், ஏன் ஐஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோன் 12 இல்லை 11 யூஸ் பண்ணிட்டு அதுலேருந்து வந்து நம்ம 17 சீரீஸில் லேண்ட் ஆகணும்னா இது பறக்குதுங்க. ரைட்டு, டிஸ்பிளே அண்ட் அப்சல்யூட்லி நோ கம்ப்ளைண்ட்ஸ். இட்ஸ் சிம்ப்ளி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே ஆன் த மார்க்கெட், மேட் பை சாம்சங். ரேட்டிங் 5 out of 5. பர்ஃபார்மன்ஸ் நோ இஷ்யூ அட் ஆல். பர்ஃபார்மன்ஸ் ட்ரூலி த பவர் ஹவுஸ். இட் மேக்ஸ் மை டெய்லி லைஃப் மோர் ரிலையபிள் அண்ட் ப்ரொடக்டிவ். Everything feels buttery smooth and of course it's much better than my previous phone because of its it's a proper Apple flagship. The moment I got the phone, I was just opening and closing apps, admiring the smooth animation. இதில் ஹைலைட் என்னென்னா ப்ரோ, iOS 18 இன்னும் ரிலாக்ஸ்டாக இருந்தது. ஸோ நிறைய பேர் அதை வேறு சொல்லியிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி இன்னும் ரிலாக்ஸ்டாக இருந்தது ப்ரோ, இப்போ அந்தளவுக்கு ரிலாக்ஸ்டாக இல்லை, ரொம்பவே குயிக்காக இருக்க மாதிரி இருக்குது, ஸ்னாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு. சிலருக்கு இது பிடிக்கும், சிலருக்கு பழைய அந்த ரிலாக்ஸ்டு பிடிச்சிருக்கலாம். The attention to detail top notch bro, liquid glass effect makes everything feel premium. I have started using Apple Pay and many more features now. App optimization is another big win bro. Even my company app lags on Android phone, even in S25 Ultra, but iPhone Lite runs perfectly. This is one of the reason I got the iPhone. Social media experience. So Instagram, WhatsApp, Snapchat எல்லாமே வந்து ஃப்ளாலெஸ்ஸாக ஒர்க் ஆகுது. I mostly get default camera quality inside these apps. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா இன்ஸ்டாகிராம் இங்கெல்லாம் வந்து என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக இந்த ஏபிஐ ஓப்பன் பண்ணுறதுனால இப்போ இதில் இன்ஸ்டாகிராம்குள்ளே போய் கேமரா ஆப்ஷனை ட்ரிகர் பண்ணும்போது நேட்டிவாகவே ஆப்பிளோட கேமரா ஆப் எப்படி வேலை செய்யுமோ அந்த மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் கேமரா ஆப்பும் வேலை செய்யும். ஸோ அங்கேயும் உங்களுக்கு வந்து HDR இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ரைட்டு. ஸோ வாட்ஸ்அப் கேன் ஈவன் யூஸ் அல்ட்ரா வைடு மெயின் அண்ட் டெலிஃபோட்டோ கேமராஸ். கேமரா ஃபோட்டோ அப்படின்னு வரும்போது கேமரா இம்ப்ரெஸ் மீ லாட், ஈவன் வித் ஸ்ட்ராங் காம்படிஷன் லைக் பிராண்ட்ஸ் விவோ, ஷாமி that offer huge hardware upgrades. I won't say that iPhone is better than every Chinese flagship, but I love the color consistency and the overall output. Photos are natural and true to life. ஸோ இதனாலே தான் என்ன ஆகுதுன்னா, சோஷியல் ரெடி ஃபோட்டோஸ் மாதிரி இருக்கிறது இல்லை. இதை நான் வந்து இன்டர்நெட்டில் போடும்போது ரொம்பவே ட்ராமேட்டிக்காகவும் எல்லாரையுமே வந்து அப்படி திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் கஷ்டப்பட்டு ஒரு சில ஃப்ரேம் அண்ட் ஆங்கிள் வைக்கும்போது அந்த ஃபோட்டோவோட அந்த ஃப்ரேம்னால் அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கலாமே தவிர, பட் கலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு பஞ்சியாக இருக்கிறதே கிடையாது. சின்னதாக எடிட் பண்ணால் நல்லாயிருக்கு. அண்ட் அனதர் ஒரு விஷயம், இது நம்ம ஜோஷா ப்ரோக்கும் தான். நீங்கள் என்ன பண்ணலான்னா, கேமரா ஆப்பில் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, இப்போ ஏரில் வந்து நான் வைப்ரண்ட் ஸ்டைல்ஸ் நிறைய இருக்கும், அதில் வைப்ரண்ட்ஸ் தான் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் நம்மளே தேவைனாலும் கொஞ்சம் இன்னும் வைப்ரன்ஸ் பூஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். அதனால் இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நார்மலாக இருந்ததுன்னு வைங்களேன், வாஷ்ட் அவுட்டாக தான் இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஐ லவ் த கலர் கன்சிஸ்டன்சி. ஸோ அதான் வேறு லெவலு ட்ரூ டு லைஃப் இருக்கிறது. பர்சனலி ஐ லைக் வார்ம் கலர் அண்ட் த ஐஃபோன் ஆஃபன் ப்ரொடியூசஸ் வார்ம் டோன் விச் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் மீ. The zoom is not like Vivo or Samsung periscope level, but 8x optical zoom quality வந்து very good for an iPhone. Lens switching is super smooth bro, does not lag at all. Ultra wide, main, telephoto எல்லாமே வந்து 24 மெகாபிக்சலில் ஃபோட்டோ எடுக்குது. 8x zoom போகும்போது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 மெகாபிக்சல்ன்றனால இன்சென்சார் ஜூம்
அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ரேட்டிங் வந்து 4.8 அவுட் ஆஃப் 5. ஐ வில் ஷேர் பிக்ஸ் அண்ட் வீடியோ சூன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வார்த்தைகளும் தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ஐஃபோன் வந்து வீடியோகிராஃபி அப்படிங்கிற ஏரியாவில் எப்படி டாமினேட் பண்ணுதுன்னு. when I switch video mode to டிஃபால்ட்டாக வந்து HDRல தான் இருக்குது. குவாலிட்டி வந்து அன்மேட்ச்டு. there are options like ProRes, lag and more. I am glad I have chosen 512 model instead of 256. Rating 5 out of 5. Simply the best video quality ever on a phone. பேட்டரி லைஃப் இந்த ப்ரோ மேக்ஸ் வந்து என்னென்னா பேட்டரி வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட்டு. வி கெட் அரௌண்ட் 4850 mAh பிகாஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் சிம் ஸ்லாட். யூஎஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா eSIM அப்படிங்கிறனால கொஞ்சம் ஸ்லைட்லி பெரிய பேட்டரி. பேட்டரி லைஃப் இஸ் அமேசிங். ஐ கேன் ஈஸிலி கெட் 1 full day, ஈவன் 2 days சம்டைம்ஸ். சார்ஜிங் ஸ்பீட் இஸ் ஆல்சோ குட். ஈவன் தோ நான் வந்து சாம்சங்கோட 15 வாட் சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறேன். ஐ எம் நாட் ஷுர் வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட், பட் இட் சார்ஜஸ் ஃபாஸ்ட் ஃபார் மீ. I usually charge from 20% and 80% very quick. After 80% it slow down, which is normal. Heat management is also great. Thanks for the vapor chamber cooling. ஈவன் பிரைட் லைட்டு கீழே நான் யூஸ் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து கொஞ்சம் கூலாகவே தான் இருக்குது. எனக்கு ஒரு நல்ல சார்ஜர் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. லாங் லைஃப்க்கு 30 வாட் கேன் சார்ஜர் ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. PDPPS சப்போர்ட்டோடு இருக்கும். அது போதும் ப்ரோ. ஏதாவது நல்ல பிராண்டாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எல்லா பிராண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சரியா? இப்போ ரீசெண்டாக நம்ம கூட 30 வாட் டெம்ப்டோட கேன் சார்ஜர் போட்டிருப்பேன். குட்டியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய பிராண்டில் இருக்குது. நீங்கள் அது ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். ஐ வில் ஷேர் SOT ஸ்க்ரீன்ஷாட் அதுவும் இருக்குது. சரி, அதையும் நான் கண்டிப்பாக செக் பண்ணுறேன். ஸ்பீக்கர்ஸ் ஹேண்ட்ஸ் டவுன் பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் ஸ்பீக்கர் ஐ ஹவ் எவர் ஹெட். ஏன் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிட்டாரு? ஹேண்ட்ஸ் அப் பண்ணியிருக்கலாமே. ஓகே, ஸோ பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் ஸ்பீக்கர்ஸ் ஐ ஹவ் எவர் ஹெட். தி பேஸ் அண்ட் ஓவரால் ஆடியோ குவாலிட்டி இஸ் இம்ப்ரெசிவ் அண்ட் கால் குவாலிட்டி இஸ் ஆல்சோ எக்ஸலண்ட். ஆக்சுவலாக ஐஃபோனில் ஸ்பீக்கர்ஸில் கால் பேசும்போது நிஜமாவே நல்லா இருக்குங்க. அது வந்து சொல்லி தான் ஆகணும். திங்ஸ் ஐ டிஸ்லைக் ஒன்லி மொமெண்ட் ஐ ரியலைஸ் மீன்ஸ் ஆண்ட்ராய்ட் இஸ் டியூரிங் வாட்ஸ்அப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டீலிங் வித் ஆப்பிள் ஐடி. ஆண்ட்ராய்ட் ட்ரான்ஸ்ஃபர் செம்ம ஈஸியாக இருக்கும். ஆண்ட்ராய்ட் ஐஃபோன் இஸ் மச் ஹார்டர். ஐ டிட் நாட் ட்ரான்ஸ்ஃபர் எனி திங். ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் அ நியூ வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஆன் மை ஐஃபோன். ஆமாங்க, இது எல்லாருக்குமே பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் கடியான விஷயமாக தான் இருக்குது. சாஃப்ட்வேர் ஐ எம் கரண்ட்லி யூசிங் iOS 26.1. நான் ரிலீஸ் கேண்டிடேட் 26.2 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. உங்களுக்கும் அது நேரம் காட்டியிருக்கோம். இட்ஸ் கிரேட் டு யூஸ். ரைட் ஆஃப்டர் த அப்டேட் த ஃபோன் ஐ ரிசீவ்ட் அ மேசிவ் 4.9 GB update that include liquid glass and more features. I was shocked by the update size. So far iOS has been smooth with no bugs. I really like the liquid glass effect. It's satisfying to pull down the notification panel and see in the action. I have started using Apple Pay similar to Samsung Wallet and it works easily. Works well. ஆனால் பக் இல்லைன்னா சொல்லாதீங்க ப்ரோ. பக் நிறையா இருக்குது. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறீங்க. நல்லா இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது யூ ஆர் வெரி மச் ஹாப்பி. அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நானும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பக்குக்கு பஞ்சமே இல்லை. அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ இந்த ஃபோனில் ஏரில். இப்போ குறுக்க ஒரு கால் வந்ததுன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கட் பண்ணி விட்டுரும். இது நீங்கள் டிஎன்டி போட்டிருக்கும்போது குறுக்கனா நான் மேலே வரப்போகுது, ஓவர்லே ஆக போகுது கிடையாது. பேக்ரவுண்டில் தான் கால் வருது. இருந்தாலும் கட் பண்ணி விட்டுரும். அது ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஆண்ட்ராய்டில் நான் அதை மாதிரிலாம் பண்ணும்போது பின்னாடி 10 கால் வந்திருந்தாலும் சரி, நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னால அந்த டாஸ்கில் மட்டும் பையன் கண்ணு மாதிரி இருப்பான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். கன்க்ளூஷன் ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸு ஃபஸ்ட் ஐஃபோன் ப்ரோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸீட் ஆகிடுச்சு. நான் இருந்தாலும் ஆண்ட்ராய்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே மிஸ் பண்ண தான் செய்கிறேன். அதாவது கிளிப் போர்டு, கால் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் இல்லை. இது இருந்தாலும் எனக்கு வந்து 0 ரெக்ரெட்ஸு. நெக்ஸ்ட்டு ஒரு 3 to 4 இயர்ஸ் இது தான் யூஸ் பண்ண போகிறேன். எந்த ஃபோனும் மாற்ற மாட்டேன். இது என்னோட பர்மனெண்ட் ப்ரைமரி டிவைஸாக இருக்கும். கன்சம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நாட் அ customization is not a big priority for me, so I am perfectly fine with iOS. Every department, camera, performance, display, battery, software has satisfied me very well. Thank God I chose the 512 model instead of 256. Overall, I am very much happy with my decision and with this phone and super mass. ஸோ நம்மால் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இங்கே பாருங்கள் எப்படி 10.3 மணி நேரம். எனக்கும் இந்த மாதிரி வந்ததுங்க. என்னால் அது ஆனால் எப்படின்னே அது என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறதுனே புரியல. இத்தனைக்கும் நம்மளால் வந்து விஏ யூஸ் பண்ணுறாருன்னு தெரியல. 4Gன்னு காட்டுதவரோட ஸ்க்ரீன்ஷாட்டில். ஆனால் ஹைலைட் என்னென்னா 4.3 மணி 10.3 மணி நேரம் பார்க்க முடியுது இல்லையா? இங்கே பாருங்கள், அந்த 10.3 மணி நேரத்தில் இன்ஸ்டாகிராம் 1 மணி நேரம் 49 நிமிஷம் அண்ட் அவங்க ஆஃபீஸ் ஆப் போல் இருக்குது லேர்க்கு அண்டு வாட்ஸ்அப் இது எல்லாமே இருக்குது. டிக்டாக்லாம் கூட யூஸ் பண்ணுறாருயா எங்காலு. சரி 11 hours. ஸோ 11 hoursலாம் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி பாசிபிள். 94% ட்ரெயின் ஆச்சுன்னா உங்களுக்கு 8 hours வந்துருக்கு. அண்ட் இதில் ஸ்டாண்ட் பை அப்படின்னு பார்க்கும்போது 24 ஹவர்ஸ்க்கு மேலே எங்கள் ஆள் ஸ்டாண்ட் பையில் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட் தான். 24 hours. காலங்காத்தால் சார்ஜ் போட்டிருக்காரு 6 மணிக்கு. இப்போ பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்களேன், அரௌண்டு 40s இருக்குது. ஸோ கிரேசி. ஆக்சுவலாக ப்ரோ மேக்ஸில் பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக கிரேசி தான். ஏன்னா ஏர்லேயே பேட்டரி லைஃப் நல்லா இருக்கீங்க. இங்கே பாருங்க, நான் அப்படி ஏரில் உள்ள பேட்டரி லைஃப் காட்டுற பாருங்க. ஆனால் இவங்க பேட்டரி எவாலுவேட் பண்ணுற விதம் எனக்கு வந்து சுத்தமாக புரியல. இப்போ இங்கே பார்த்தீங்களா,
150% யூஸ் பண்ணியிருக்கேன் 8.75 மணி நேரம். 112% 7.5 மணி நேரம் கிட்ட. இது வந்து 102% 9 மணி நேரம். ஸோ அது ஆனால் என்ன கான்செப்டில் இது வருது அப்படிங்கிறது எனக்கு கிளாரிட்டி இல்லை. மேபி உங்கள் யாருக்காவது ரொம்பவே தெளிவாக புரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஏன்னா 3000 mAhல வந்து 9 மணி நேரம் எஸ்ஓடி அப்படிங்கிறது என்னால் வந்து ஹாப்பி அபவுட் தட். பட் எப்படி அப்படி தான் இருக்குது தெரில. பட் மேசிவான பேட்டரி லைஃப் தான் கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் வந்து கிரேசியாக தான் இருக்குது. ஆனால் டவுன் சைட்ஸ் நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இன்டோரில் நான் ஐஃபோன் ஏர் யூஸ் பண்ணும்போது எனக்கு 5G வந்து ஈஸியமாக இருந்தாலும், சிக்னல் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும், ஸ்பீடு வந்து அந்தளவுக்கு ரிலேபிளாக இல்லை. எனக்கு இதே இடத்துல இதே ஏர்டெல் சிம் ஃபிசிக்கலாக நான் யூஸ் பண்ணும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் அடிச்சு நொறுக்குன்னு இருக்கும். என்ன ஸ்பீடுங்க! இன்டோரில் இருக்கும்போதே எனக்கு 5G வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதை பற்றி நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ்லேயே பேசியிருப்பேன். என்னது ஆண்ட்ராய்டில் 5G சூப்பராக இருக்குது வர அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு ஸ்பீடு வந்து இருக்கா அப்படின்னு கேட்டால், இத்தனைக்கும் ஆப்பிளோட C1X மோடம் வந்து ரொம்பவே பவர் விஷயம். அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு சம்திங் ஐ மிஸ். அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது. அதுவும் இன்டோரில் முக்கியமாக. ரைட்டுங்க. ஸோ ஆக மொத்தம் நிறைய பேர் வந்து ஐஃபோனுக்கு இந்நேரம் இந்த டீலில் கூட நீங்கள் மூவ் ஆகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறையா இந்த லேட்டஸ்ட்டு ப்ராமிசிங்கான ஒரு சில ஃபேக்டர்ஸ் அண்ட் iOS 26 கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் யாராவது iOS 26 இப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதை பக் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். அது ஏன் பக் வச்சு என்ன பண்ண போகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் இல்லைங்க, சும்மா செக் பண்ணி பார்க்குறதுக்கு ப்ளஸ் சுவாரஸ்யமாக இருக்கு இல்லையா? ஏன்னா ஆண்ட்ராய்ட் தரப்புலையும் பக்லாம் ரொம்ப கண்ட்ராவியான பக்ஸ் எல்லாம் இருக்குது. கூகுள் அவனோட ஆப் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அதனால் கூகுள் ஆப்ஸ் எல்லாத்துலேயுமே என்னால் பக் பார்க்க முடியுது. ஸோ அதனால தான் உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்தை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரைட்டுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே ரைட்டு. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பாய்.